உருவாக்குவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. முகாமுக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட வேண்டும். உங்களுடைய பெயரை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் கரங்களில் ஒரு பாடல் புத்தகம், உங்களுக்கு பேட்ச் மற்ற எல்லாம் கொடுப்பார்கள். எனவே பேட்ச் இல்லாமல் யாராவது இந்த இடத்தில் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த முகாமுக்கு வந்தவர்கள் அல்ல, நீங்கள் வேறு ஆட்கள் என்று சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடும். எனவே தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாரும் பேட்சை சுற்றிக் கொள்ளுங்க, பேட்ச் இருக்கட்டும். எனவே பாடல் புத்தகத்தை இருக்கக்கூடிய 21வது பாடலை பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்த போகிறோம். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய், கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய், கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவாய், கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். எல்லோரும் கரங்களை உற்சாகத்தோடு யோசுவாவை பார்த்து அழைக்கப்படுவாய், கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். தந்தையை போல் தாயை போல் ஆற்றி தேற்றி சுமந்திடுவார், உன்னை ஏந்திடுவார். தந்தையை போல் தாயை போல் ஆற்றி தேற்றி சுமந்திடுவார், உன்னை ஏந்திடுவார். கிருபையினால் கரம் பிடித்தே காலமெல்லாம் நடத்திடுவார். கிருபையினால் கரம் பிடித்தே காலமெல்லாம் நடத்திடுவார். புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை நிறுத்திடுவார். சொல்லுங்க, கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை நிறுத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை நிறுத்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக என்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக என்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக சொல்லுங்க விசுவாசத்தோடு, கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேலாகாமல் மேலாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாழாகாமல் தலையாவாய். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓ தீபா ராபா தாரா மாதா ராபா, ஆமென் 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 ஆமென். உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் நீ உயிரோடு கூட இருக்கிற
இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் செய்கிறவர் உன் ஜெபத்தை கேட்பார். உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். ஓ ரீபாரா தாலமாகரமா, ஓ ரீபாராமா தாலமா, ஓ ஹல்லேலூயா. ஒருவனும் எதிர் பேசக்கூடாத வாக்கு வல்லமையை கர்த்தர் உனக்கு தருவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தாவே, அப்படியா என்னை ஹல்லேலூயா நிலை நிறுத்துவீராக. அப்படின்னு ஒரு எழுப்பின ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் எழுப்பி நிற்க போகிறோம். எல்லோரும் எழுப்பி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் சீக்கிரமாய் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. சீக்கிரமா எழுப்புங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்கள கையை பிடிச்சு தூக்கி விடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். இவர்களுடைய இந்த அக்னி முகாமுக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு ராணுவ பயிற்சி முகாமுக்கு போனா ராணுவத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி எடுக்க போயிருக்கிற இந்த மிலிட்டரி இந்த ராணுவத்தில் சொல்ற காரியம் செய்ய முடியாது. ஓட முடியாது. நில்லுன்னா நிற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கமாண்டர் சொல்லிட்டாருன்னா ஓடி ஆகணும். நில்லுன்னா நின்னாகணும். ஹல்லேலூயா. அந்த பரலோக கமாண்டர் உங்களை உருவாக்குவதற்காக எழுப்ப சொல்லுவார், பாட சொல்லுவார், முழங்கால் படியிட சொல்லுவார், ஜெபிக்க வைப்பார், அர்ப்பணிக்க வைப்பார். எல்லாத்துக்கும் நாம இசைந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, எளிமையினர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யாராவது பலகீனமா இருந்தீங்கன்னா நீங்க பார்த்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரங்களை மூடி, கரங்களை நோக்கி, கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, நம்முடைய கண்களை பரலோக தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா நோக்கி பார்த்தவர்களாக அன்பு கூறுவே சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. எல்லோரும் கரங்களை உயர்த்தி அசைத்து ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, ஆராதனை முழுவை ஆராதனை ஆராதனை. எபினேசரே அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை
மகிமைப்படுத்த முடியுமோ? வாய்களை திறந்து சொல்லுங்க. நன்றி ஐயா, என்னை அபிஷேகித்தி முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை. ரெண்டு கரங்களையும் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே மகிமை. ஓ ரபா லகதர கபதரபா. ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த 3 நாளும் நம்ம அதுல பலவான நம்ம முன்னி கட்டினாதான் நம்ம இந்த நாளிலே ஜெயம் எடுக்கிறவர்களாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ரீபாலா ஹந்தரபா கபரபா. அன்னைய பாஷை பேசுகிறவர்கள் பேசலாம். ரீபாலா துரபா ரீமா கதத்து ஆக்காரமாத்தை குட்டிலும் இருக்கிற எல்லா அந்த ரகுதிரிபி கபலபா ஷிக்கத்தரபலபா எல்லா மந்திரவாகிற எல்லா சத்துருவின் ஆளுகைகள் ரதல லக துரபா நீர் ஆளுகை செய்வீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பலவீனன் ஒருவர் எங்க உரிகள் கன நித்திரையின் ஆவிகள் சத்தியத்தை கேடுவின் கிரியைகளை எல்லாரும் கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. போகாதபடிக்கு அக்கினியாக மாற்றும்படியாக அந்த அபிஷேக தைலம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். வீட்டில் உள்ளவர்களை நம்ம பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்க போகிறோம். அவர் வழியாக எந்த பலவீனங்களை சத்துரு கொண்டு வராதபடிக்கு தொடாதபடிக்கு எந்த வியாதிகளையோ எந்த நாச மோசங்களை கொண்டு வராதபடி ஜெபிக்கிறோம் ஐயா. ரத்தரபா ரிபல ஹந்த ரகுதிரிபியான் தரபலவா. அந்த எம்மாவுக்கு போன சீஷர்களோடு கடந்து சென்றவர் துரபா. கேளுங்க. கேட்கிற எவனும் விழுந்து போ. நம் மத்தியில் கர்த்தர் கொண்டு வரும்படியாக கேளுங்க. சத்துருவின் ஆளுகையோடு வந்திருக்கோம். பிலிஸ்தீன பட்டணங்களோடு வந்திருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரன் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவீர்கள். நம்மளை ஆற்றி தேற்றும்படியாக நம்மளை வெல்லப்படுத்தும்படியாக நமக்குள்ளாக இருக்கிற சத்துருவின் ஆளுகைகளை சுட்டரிக்கிற நிகழ்ந்த அச்சத்தை கொண்டு வருவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உண்மையான இதயத்தோடு நொறுங்குண்ட இதயத்தோடு கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னீங்களே. சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இத்தனை பேர் ஒரு மனப்பட்டு நாமத்தினால கடந்து வருகிறோம் ஐயா. நாமத்தினால கடந்து வருகிறோம். கரங்களை பறந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு பலன் இல்லையப்பா. எங்களை பலப்படுத்துவீராக. அக்கினி தேசத்திலே பற்றி பிடிக்கும்படியாக தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி போறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீங்களே அப்பா. காயப்பட்ட கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பிடிப்பீராக. மூலம் நல்ல குணம் மாறலையே. இன்னும் அப்படியே தான் இருக்கேன். என்னை பார்க்கிறவங்க ஒரு வித்தியாசத்தை சொல்றது இல்லையே. நான் இங்க வந்து 3 நாள் கடப்பட்டு போயிடலாம். அடுத்த கூட்டத்தில் பார்த்துக்கலாம். மறுபடியும் கேப் இருக்கு. தாழ்வு மனப்பான் எனக்கெல்லாம் எங்கே கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். அந்த எண்ணத்தை மாற்றி நம்ம ஜெபிக்க போறோம். இல்லை கொடுப்பீங்க, என்ன ஏற்றுக்கொள்வீங்க. முதலாவது குற்ற உணர்வை மாற்றுங்க. எனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை போக்குங்க. நான் உங்களுக்கு வேண்டும். இது நல்ல நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இந்த முதலாவது நேரத்தில் ஆண்டுடைய சமூகங்களை திறந்து எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒன்றும் தர மாட்டாங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதோ ஆண்டவரே உம்மிடத்துல நம்பி வந்திருக்கிறேனப்பா, இன்னும் நான் உண்மை நெருங்கி சேரணும் ஆண்டவரே, நான் அடுத்த நிலைக்கு வரணும் ஆண்டவரே, என்னுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். எவ்வளோ நாட்களா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட.
ஆண்டவருடைய சமூகத்துல சத்தமிட்டு கூப்பிடு, எக்காலத்தை போல சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே என்று வேதவசனம் சொல்லு. நீங்க அடக்க அடக்க உங்க அபிஷேகம் உங்களுக்கு வரக்கூடாதபடி தடையாய் போயிடும். அதனால நீங்க எந்த அளவுக்கு வாயை திறக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இருதய நிரப்பிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய அபிஷேகம் நதி வள்ளியும்படி ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரோ, குற்ற உணர்வுகளை நீக்கி போடோ. 3 நாட்கள் உம்மிடத்துல உம்முடைய கிருபாசன தண்டையில தைரியமாய் கிட்டி சேர போகிற ஆண்டவரே, தைரியமாய் கிட்டி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய வல்லமையான பரிசுத்த ஆவியான எல்லா தாளந்தும் இருக்கு, எனக்கு எல்லாம் நாம் இருக்கிறவர்கள் தேவனுடைய சமூகத்திலே ஒருபோதும் வல்லமை பெற்றுக் கொள்ள முடியாது. அந்த அபிஷேகத்தால் நிறையப்பட முடியாது. தேவனுடைய கிருபைகள் அப்படிப்பட்டவர்கள் மேல் இறங்கி வர முடியாது. காரணம் இல்ல, என்னுடைய ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்ல, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையமாயோடு வந்து ஆண்டவரே நானோ மிகுந்த பயபக்தியோடு தேவப்பட்ட கிருபையை கொடுங்கப்பா, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, இது வேடிக்கை பண்ணியோ ஆண்டவரே மண்ணையும் எனக்கு ஆண்டவர் கீழ்ப்படுதலினை சமூகத்துல இருக்கிறவனாகவே இருக்க ஆண்டவரே உள்ளபடியே வர இருக்கிறேனோ அப்படியே சமூகத்துல அகமகிழ ஆண்டவரே நான் நன்றாய் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே ஆண்டவருடைய பலிபீடத்திலே நமக்கு பிரியமான எல்லாம் கணவராய் இருந்தாலும் சரி, பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா 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 கிருபையே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சத்தமாக நன்றி சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவருக்கு, வல்லமை உடையவருக்கு, நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவர், உள்ளான மனுஷனிலே வல்லமையை கொண்டு வருகிறவர், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வல்லமையை அனுப்புகிறவர். இந்த காலை நேரத்தில் தேவரை எழுந்தருளுவீராக. ஆவியானவருக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே உலாவுவீராக, பேசுவீராக. இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 2ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் ஆவிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பு தேவனுடைய ஆலயத்தனமும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த முகாமுக்கு இதுக்கு பேரே அக்கினி முகாம். சொல்லுங்க, என்ன முகாம்? அதாவது எரிகிற விறகு நல்லா எரியது, அப்படித்தானே? இயேசு சொன்னார், பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியட்டும் என்று. ஆண்டவர் விட்டபடியாக உயரமாக இருக்கிற அந்த பர்வதம் தான் இந்த பர்வதம் தான். உங்களோடு சுருக்கமாக நான் இந்த காரியத்தை பண்ணிட்டு ஜபத்தில் நல்லா உங்க சேல கலரை சொல்லி எழுப்பி கேட்கணும். அதனால ரொம்ப கவனம். அப்ப இன்றைக்கு நாம் அக்கினி முகாமுக்கு வந்திருக்கிறோம். இப்ப இந்த வசனம் 3வது வசனம் சொல்லுது, 2-3 அப்படின்னா இன்னைக்கு எப்பவும் ஜனங்கள் நாம் நடப்போம். என்ன சொல்லுவாரா? ஏசாயா 30:21 எடுத்து வாசித்தால், நடந்து போங்கள் என்ற சத்தத்தை கேட்பீர்கள். சத்தம் வாய்ஸ்
கேட்கும். நீங்க ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் சொல்லுங்க, யார் வழிய நல்ல ஒண்ணுக்கு 2 முறை யோசிச்சு சொல்லுங்க. நீங்க போற வழி நல்ல வழி, நீங்க போற வழியா கர்த்தர் காட்டின வழி மாதிரி இருக்கு, போறது மாதிரி இருக்கு, போற மாதிரி இருக்கு. உங்க வாய் திறந்து உங்களுக்கு பிறகு இருந்து இதுல நான் நினைச்சேன், அந்த மனுஷன் மட்டும் இந்த சத்தத்துக்கு கொஞ்சம் செவி கொடுத்திருந்தா வழிகள் சுத்தம் இல்ல, உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவர். அதுக்கு தாங்க அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். தான் நம் பாவம்